நானும் சந்தோஷம் தான் போகிறோம். எடா போகலாம். நீ சந்தோஷத்தை ரோடு ரன்னிங் ஓட்ட போகிறாரு. ஸ்டார்ட் பண்ணு. போதும். கீர் போடுறேன் நின்றையா நல்லா விடணும்னு சொல்லிக்கிறேன். ரேஸ் ஐய அடுத்துக்கிற மாட்டு. அடுத்துக்கிற மாத்திரா கீரை என்னைக்கு பழவுவா? 5ஆவது கீரை போடு. அஞ்சு போடு. ஓரமாக விடு. எங்கேயோ போயிட்டு போகிறாங்க. நீ ஒரு ரோதாவில் போயிட்டீங்கன்னா அது எங்கே போனாலும் கவலை இல்லை. ஓகேவா? அந்த வெள்ளைக்கோட்டுக்கும் அந்த வெள்ளைக்கோட்டுக்கும் போகணும். மாற்றிக்கிற யார் வருதா? ஏதோ ஒன்று வந்துருக்குறா உனக்கு. பார்த்து 8 லிட்டர் மெதி அழுத்து போகட்டும். என்னைக்கு பயந்தளிக்கிறது? யாரும் வரல. ரோடு காலையில் தான் இருக்குது. அழுத்து. விடு போட்டோம். 4 அழுத்துவதுக்கு போக மாட்டேங்குது. அப்படி அவ்வளோ. இப்போ ஓரளவுக்கு ஸ்டேரிங் கண்ட்ரோல் வந்துருச்சா? என்ன அங்கேயும் இங்கேயும் போனேன். இப்போ நேராக போகுதா வண்டி? இன்னும் ரேஸ் கொடு. அதுக்குள்ள ஒரு மட்டுத்தடம் தெரியுமில்ல, அதில் பிரியணும். இது இந்த தடம் ஏற 3க்கு மாற்றிக்கா. போ. விடு. நேராக தலைவுக்கு போ. பேர் ஓட்டணும்ல. வேலுக்கு போ. நீதான் ரொட்டேட்டர் ஓட்டுறியா? தென்னை மரம், தென்னந்தோப்பு. பருத்தி காடு ஓட்டியா ஓட்ட மாட்டியா? இங்கேயே சொல்லணும். அது என்ன காட்டை பார்த்துட்டு சொல்கிற? இது என்னடா காடு பிடிக்குது காடு பிடிக்கலன்னு ஓட்டணும்னு நினச்சா ஓட்டணும்ல. கீரை குறை ஃபஸ்ட்டு கீரை போட்டு இதில் போய் அதில் சென்டரில் விட்டு அந்த மிளகு சில சென்டராக போ. இப்படியே போய் அந்த மிளகு சென்டராக போய் கீழே இறங்கிட்டேன். போ 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 சென்டர் விடு. திருப்பு. இப்படி போய் அந்த மூலையில் ஏறணும். என்ன இதெல்லாம் ஓட்டி பழ வருது? பருத்தி காய்ச்சி எல்லாம் பிடிக்கிட்டாங்க. அப்போ அடுவோ அடுவோ அதான் திரும்பணும். அதில் திரும்ப அதில் திரும்பியா திரும்ப. தென்னை சந்தையில் போய்
போகட்டும். அதுக்குன்னா வண்டி கட்டிட்டு போகக்கூடாது. அங்கே போங்க அப்படியே ஓட்டலாம் மாட்டேங்குது. ஓட்டிட்டு போங்க. பிரேக் கொடுக்கணும், கியர் போடணும், வீடியோ போடணும். நல்லா வெட்டுதா? வேதா ஓகே நண்பா. என்ன போச்சுன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, அந்த சந்தோஷம் வந்து பாருங்கள் எத்தனை சுற்று ஓட்டிட்டான். அதுக்காட்டி இந்த காட்டுக்காரர் என்ன விடவே மாட்டேங்கிறாங்க வீடியோ எடுக்கிறதுக்கு. எனக்கு வேறு அவசரம் ஆகுது, நீ என்னடா வீடியோ எடுக்கிற, அப்புறம் வீடியோ எடுறா அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் சந்தோஷக்கிட்ட இந்த வயல் வந்து என்ன சொல்லி வச்சுருந்தேன், டே சந்தோஷம் நல்லா தென்னை மரம் இருக்குதுடா, நீ ஓட்டுறியா இல்லையான்னு காட்ட பார்த்தோன்னே, இது வாழைப்பழம் மாதிரி இருக்குண்ணா, நான் ஓட்டி போடுறேண்ணா விட்டுண்ணா அப்படிங்கிறான். இது என்னென்னா சோளம் வைக்கிறது காடு ப்ரோ, ஒரு சாலுக்கு மேலாவில் வருது, அதனால் 2 சால் ஓட்டுங்கப்பா அப்படின்ட்டாங்க. இப்போ ஒரு சால் ஓட்டி 2வது சால் சோளம் வதைக்கிறது அவங்க சோளம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அந்த மூலையில். அதுக்காட்டி நாங்கள் ஒரு சால் ஓட்டி விட்டோம்னா அடுத்து 2வது சால் படன்னு வேலையாயிடும். இதை ஓட்டிகிட்டு தான் நேற்று முள்ளக்குது போய் ஜாலம் போய் ஜாமானம்லாம் வாங்கிட்டு வந்தோம். ஆயில் சீரிஸ் கிட்டலாம் வாங்கிட்டு வந்து இந்த வண்டிக்கு. அதாவது நாளைக்கு இன்றைக்கி இதெல்லாம் வேலை முடிச்சு இந்த டாப் வேறு 2 மூலையெல்லாம் பிரிஞ்சுட்டு கிடக்குதுப்பா. இந்த டாப்பெல்லாம் தைச்சிட்டு தான் ஒரு வழியாக வண்டி வேலையை ஆரம்பிக்கணும். கோவில் கரெக்டாக திருப்பினானு பார்க்கலாமா? வெலா போடு. இந்த வேளா மட்டும் ஒரு சுற்று இருக்கும் போது தான் போடுறான் ப்ரோ. 2 நான் 3 சுற்று பாருங்கள், இன்னும் 1.5 சுற்று தான் வரும். இப்போ வேளா போடுறான். இப்போ இன்னும் வேளா போடல. இந்நேரம் வேளா போட்டிருந்தோன்னா அந்த தலைமாடெல்லாம் நம்ம ஓட்டுறதுக்கு நல்லா இருந்திருக்கும். ஊருக்கு கடைசியாக தான் வேளா போடுறேங்கிறான். நான் என்ன தான் பண்ணிட்டோம். இப்போ தான் ரோட்டில் முன்ன வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் கொடுத்தா இப்படின்னு ஆடி ஓடிக்கிட்டு இருப்பான். இப்போ தான் கொடுத்தா ரோட்டில் கொஞ்சம் ஸ்டேரிங் கொஞ்சம் அலையாத போகுதுன்னு வச்சுக்காங்களே. போகலாம் ஆரம்பத்தில் இப்படி தான் இருந்தான். அதான் ஒரு வீடியோவில் சொல்லியிருப்போம் ப்ரோ, பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும். எதுவுமே பழவரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக வருவாங்க. பழவி முடிச்சிட்டா எதுக்கு எடுத்தாலும் லீவுன்னு கேட்பாங்க. அது மாதிரி தான் போகணும். வருவான், ஒரு 2 மணி நேரம் இருப்பான், எனக்கு அந்த வேலை இருக்குது இந்த வேலை இருக்குதுன்னு போயிடுவான். எல்லாமே அப்படி தான். இதில் வேறு வீடியோ கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க, எங்கே ப்ரோ கோவலை காணாம். அவன் வர்றதே வாரத்தில் 2 நாளைக்கு. நான் அவன் வருவான்னு வெயிட் பண்ணிக்கிட்டா ப்ரோ இருக்க முடியும்? எப்படி அவன் அப்படி என்ன வச்சுருக்கிறான் சொல்லு பார்க்கலாம். சும்மா காமெடி ஜாலி பேசுவான். இவன் அவனோட ஃபன் பண்ணுவான். ஆனால் வந்து கொஞ்சம் நாளாக அடக்கி வச்சுருக்கிறேன். உங்களுக்கே தெரியும், ஒரு சில வீடியோவில் பார்த்து நீங்களே கமெண்ட் பண்ணிக்கிறீங்க, சந்தோஷம் கொஞ்சம் வாய் ஓவராக இருக்குது ப்ரோ அப்படின்னு. ஏடா வேளா போடு. முதல் சால் இவன் ஓட்டினா 2வது சால் நாம் வாங்கி படன்னு அடிச்சு விட வேண்டியதான் ப்ரோ. ஒரு நண்பர்கள் சொல்கிறாங்க, ப்ரோ ரொட்டேட்டர் வந்து ரொம்ப குத்தி ஓடுது அப்படிங்கிறாங்க. நம்மளதெல்லாம் பாருங்கள், ரொட்டேட்டர் ஆடுறது உங்களுக்கு தெரியுதா? இந்த வைப்ரேட்டனாச்சும் வரும் ப்ரோ, இதை கூட வராதான் நம்ம ஓட்டவே முடியாது. ஓகேவா?
தென்னை மரத்துக்குள்ளே ஓட்டுறது ஆட்டு வீட்டுக்குள்ளே ஓட்டுறது இப்படி எல்லாம் அதில் இப்படி அதை எடு, அந்த இடத்த துணி எடு, உள்ளே போ, அது வெளியே போ. கைட்டா வெக்கமாக்குதா சொல்லு. தென்னை மரத்துக்குள்ள அவ்வளோ இருக்குது. எதுக்கு உள்ள எடுக்கிற? எது பெருசாக இருக்குது? இந்த பக்கம் பெருசாகுது, இந்த பக்கம் பெருசாகுதா? ரெண்டு சால் ஓடுறாங்களாம். ஓகே நண்பா, இது பார்த்தீங்கன்னா லோ செகண்டில் 1500 ஆர்பிஎம்மில் ரன் ஆகுது ப்ரோ. லோடில் 1500, எம்டியில் 1500, லோடில் வந்து 1350 400 ஆர்பிஎம் ரன்னிங்கில் ஓடும் ப்ரோ. அப்புறம் ஒரு சில நண்பர் சொல்கிறாங்க ப்ரோ ஓன் யூஸுக்கு இது நோவோவில் 50 HP எடுக்கலாமா அப்படின்னு. எடுக்கலாம் ப்ரோ, ஒன்றும் தப்பு இல்லை. சின்ன வண்டி மட்டும் எடுக்காதுங்க. 45 HPக்கு மேலே எது வேணாலும் எடுங்க, எந்த கம்பெனி வேணாலும் எடுங்க, சூப்பராக இருக்கும் நண்பா. எதையுமே எந்த வண்டியுமே இது குறல்ல அது குறை அப்படின்லாம் சொல்கிறதில்ல. ஒன்றுக்கு ஒன்று இழச்சதில்லை. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு விஷயத்தில் எல்லாமே பெஸ்ட்டு தான். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். அது மாதிரி எல்லாத்துக்கும் ஒவ்வொரு டேஸ்ட்டு. அதனால் வந்து எந்த வண்டியுமே ஒரு வண்டி இழச்சதில்லை ப்ரோ. எல்லாமே அதுக்கேற்ற டேஸ்ட்டில் அதுக்கேற்ற இது போகும். சோளம் வைக்கிறாரு பாரு. எங்கள் ஊரில் சோளம் சொல்கிறேன்ல, அது நிறைய நண்பர்கள் கேட்குறீங்க ப்ரோ, சோளம்னா என்ன மக்கா சோளமா அப்படிங்கிறீங்க. அதெல்லாம் இல்லை ப்ரோ, சோளம்னா என்னன்னு காட்டுறேன் இருங்க. எங்கள் ஏரியாவில் இதை தவிர வேறு எந்த சோளமும் விதைக்க மாட்டாங்க. இந்த சோளம் தான் விதைப்பாங்க. சாக்கிலுக்குது, அள்ளி காட்டுறேன் ஓகேவா. இந்த சோளம் தான் ப்ரோ எங்கள் ஏரியாவில் விதைப்பாங்க. இது உங்கள் ஊரில் என்னன்னு சொல்லுவாங்க, இந்த சோளத்தை என்ன சோளம் விதைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்கன்னு சொல்லுங்கள். எங்கள் ஊரில் வந்து இந்த சோளத்தை மட்டும்தான் விதைப்பாங்கன்னு வச்சுக்காங்களேன். வேறு எந்த சோளமும் விதைக்க மாட்டாங்க. இது வந்து மாடு திங்கிறதுக்கு. அதனால் இந்த சோளம் தான் வந்து மாடு சாப்பிட்றதுக்கு வச்சுருப்பாங்க. அதை விட்டால் வந்து விற்றுப்பிடுவாங்க, அப்படியே வயல் கணக்காக விற்றுப்பிடுவாங்க. ஸோ அதனால் வந்து இந்த சோளம் தான். உங்கள் ஏரியாவில் வந்து இந்த சோளத்துக்கு என்னென்ன பேர் சொல்லுவாங்க நான் கொஞ்சம் கமெண்டில் தட்டிவிடுங்க ப்ரோ, நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன். சோளத்துன்னா வேறு என்னென்ன சொல்லுவாங்க. இப்போ கடலப்பருப்புங்குவாங்க, மல்லாட்டன்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்னென்னமோ பேர் இருக்குது. அது மாதிரி சோளத்துக்கு ஒவ்வொரு ஏரியாலையும் என்னென்ன பேர் இருக்குதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க நண்பா, நானும் தெரிஞ்சுக்கிறேன். ஓரவா என்னைக்கெல்லாம் ஓட்டி பழகுவ, நான் ஒவ்வொரு ஐட்டமாக பிடிச்சி சொல்லிக்கிட்டு இருப்பேனா. ஓகே, இந்த தென்னை மரத்துலேருந்து வரமாட்டான் நான் பார்த்துக்காங்களா. இதுக்குவே நான் வாங்கி ஓட்டுறேன். டேய் இன்னும் கொஞ்சம் தள்ளி வா.
அடுத்திருப்பு ஓ அந்தாண்ணா ஆ நேராக போ காடு காஞ்சி போச்சு ப்ரோ அதெல்லாம் புழுதி பறக்குது தென்னை மர சந்தில் ஓட்டுறதுன்னா பையனுக்கு இப்படி நடுங்க தான் கையே எல்லாம் விட்டால் தான் பயம் தெரியும் சும்மா வந்து நாம்ளே எல்லா காட்டும் வாங்கி வாங்கி ஓட்டி பழகிட்டு ஓட்டி கொடுத்துக்கிட்டு வச்சுக்காங்க பாடுறா அண்ணா நான் பார்க்குறேண்ணா நான் பார்க்குறேண்ணா கடைசி வரலாம் பார்த்துக்கிட்டே இருந்துருவாங்க அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா தான் பயம் தெரியும் ஓட்டி பழகுவாங்க நண்பா ஏய் ஓரத்தில் வா மண்டை ஆட்டாத இப்போ எப்படி ஓட்டுறான் பார்த்தீங்களா சும்மா வந்து மயிலேனா ஒரு பழமொழிக்குதா மயிலேனா இறகு கொடுக்காது ஓட்டு 2 திட்டுனா இந்த 3 தென்னை மரம் இருக்குது இந்த சந்தில் ஓட்ட மாட்டானோ பார்த்துக்காங்களே எவ்வளோ நாடகம் ஆடுறான் ஆரம்பத்தில் கோவலும் இப்படி தான் ப்ரோ பண்ணான் நான் இங்கே ஓட்ட மாட்டேன் அங்கே ஓட்ட மாட்டேன்னு வச்சு மிதிக்கிறது மிதிச்சா தான் தன்னை பேர வேலை நடக்குது நல்லா அருவை பிடிச்சிக்கிட்டு வா ஏன் இந்த 2 சுத்தம் ஓட்டி போடுறோம் இந்த 2 சுத்தம் ஓட்டி போடலாம் ஒரு 2 சுத்தம் அது ஓட்டி போடலாம் ஓகே நண்பா இது நான் வந்து இந்த 2 சுத்தம் ஓட்டுறதான் உனக்கு வலிக்குதான் என்ன பயம் நாளைக்கு எல்லாமே பயமா இருக்கு விட்டுடுவா வரேன் ஒரு 2 நிமிஷம் வரேன் ஓட்டுதான் கண்டு குத்தலாம் விட்டு ஆட்டணும் பயமா இருக்கு பயமா இருக்கு எந்த மாதிரி சொல்றேன் வளர மாட்டேங்கிறீங்க ஒரு மாசத்துல பாருங்க என்ன பண்ணோம் ஓ சரிங்க இந்த பக்கம் என்னது கட்டும் ஓகே நண்பா சால் ஓட்டி முடிச்சு கண்டிப்பாக போட்டோம்
அப்புறம் எப்படி அவனை அது அப்போ பார்த்துக்கலாமா? சரி. ஓடக்கூடாது ராஜ்குட்டி மாதிரி இப்படி ஓடுறா. நான் ஜாலியாக வீடியோ எடுத்துக்கிட்டு ஏதோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓ ஆளுக்கு ஒரு ஆள் முதல்ல நீ தான் ஓட்டணும், நான் ஓட்டக்கூடாது.